நீ என்னடா டாக்ஸ் போடுற, வரி விதிக்கிற? நான் இருக்கேன்ப்பா, கப்பம் எனக்கு தான்ப்பா நீங்கள் கட்டணும். ஒவ்வொரு கார்கோ ஷிப்பும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே போகிறீங்களா, இத்தனை ரூபாய் எனக்கு நீங்கள் கட்டிட்டு தான்யா போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. நாம் திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, டோல் பூத்துலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டோல் பூத்து 3-4 கடந்து போக வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிச்ச போது, என்னப்பா ரோடு சரியில்லாத இடத்துலலாம் டோல் பூத்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்போம். இங்கே என்னென்னா, அடுத்த நிமிஷம் உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கன்னி வெடியில் சிக்கிருமான்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் வழி பாதை. இந்த கடல் வழி பாதைக்கு 2 டோல் பூத்து. ஒன்று அமெரிக்காக்காரனுடையது 20%, அவங்களுடைய என்டையர் ஷிப்பு, அதில் இருக்கக்கூடிய கன்சைன்மெண்ட்டு, அதுக்கான 20% எனக்கு நீ கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டோல் பூத் என்னப்பா அப்படின்னு பார்த்தா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான். அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை, பட் ஓகே. இந்த இரண்டையுமே தாண்டி போகிறது அப்படிங்கிறது உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒரு பயணம் மாதிரி தான். அது இந்த நூல் மேலெலாம் நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் நமக்கு எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கப்பல் கம்பெனிகளும் என்ன சொல்லிட்டாங்க, சார் இந்த வேலைக்கே நான் வரல, இந்த தொழிலே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடிட்டாங்க. நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஐயையோ எங்களாலாம் இது கட்டுப்படி ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக உலக பொருளாதாரத்தை 2 பேர் சும்மா மாற்றி மாற்றி கிக் பண்ணி கோல் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று அமெரிக்கா. நல்லா இருங்கயா, ரொம்ப நல்லா இருங்கயா. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். 20% டாரிஃப் கார்கோ ஷிப் டிரான்சிஸ்டிங் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். வி ஆர் த கார்டியன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். வி ஆர் த ஹீரோ ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். வி ஆர் த ரியல் சேவியர் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இப்படின்னு சொல்லலாம் பல பட்டங்களை யார் கொடுத்துருக்காங்க? நம்ம அமெரிக்கா. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. ஐயா எவ்வளோ பெரிய புதுமையான விஷயம், தனக்கு தானே பட்டம் கொடுத்து நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் சொல்கிறது. இந்த இந்த பூமியிலலாம் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம சொந்தங்களில் கூட அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவன் என்னை பற்றி நிறைய புகழ்ந்தாங்க. என்ன புகழ்ந்தாங்க? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் எப்படி பேசுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க. யாரும் புகழ்ந்துருக்க மாட்டாங்க, இவங்களாம் அடித்து விட்டுட்டு இருப்பாங்க. யாராவது புகழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க பேர் சொன்னால் அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் வெறும் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதோ ஒரு மல்டிபோலார் டிசீஸ் ஒன்று இருக்குது. உலகமே என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு, நோபல் ப்ரைஸ் எனக்காக க்யூ நின்றுட்டுருக்கு. அடுத்தபடியாக யுத்தம், நான் சொன்னால் அது கண்ணை சிமிட்டுனா போதும், என் கண் சிமிட்டுக்கு ஒரு 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 துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் பாடினார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிமிட்டுக்கு ஒரு யுத்தம், இன்னொரு சிமிட்டுக்கு இன்னொரு யுத்தம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நின்றுரும். ட்ரம்ப் அவர்களை தொட்டுட்டு 1000 மிசைல்ஸ் பின்னாடி வச்சுருக்கேன். நம்ம கிராஃபிக்ஸ்லாம் காணிக்கணும், 1000 மிசைல்ஸ் டக்குன்னு போகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சுக்கள் இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டுருக்கு. உலக வல்லரசினுடைய நிலைமையை பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த காய் நகர்த்தல் என்ன அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே தெரியாத வண்ணம் நிறைய முடிவுகளை அவரே எடுக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் அது நான் போன தடவை அப்படி சொன்னேன், இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன். ஈரான் லீடர்ஸ் எல்லாருமே சூப்பர் குட் அப்படின்னு சொன்னார். திடீர்னு பார்த்தா அவங்க சிக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ தான் அவங்கள பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்ததாக ஒரு விளக்கத்தையும் கொடுப்பார். இப்படி தான் போயிட்டுருக்கு ஈரான் அமெரிக்காவினுடைய பிரச்சனை. பெருசாக அதில் அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது பார்த்துக்கோங்க. மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, மாற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஈரான் சொல்லியிருக்கான் அமெரிக்காட்ட, அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுவும் அமெரிக்காட்ட நேரடியாக சொல்லலை, மீடியேட்டர் வழியாக சொல்லியிருக்காங்க. சார் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கும், பட் எதுக்கும் கொஞ்சம் இது எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்கிட்ட ஈரான் சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஈரான்லேயே இப்போ 3-4 குரூப் இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒன்று தகவலை வெளியில் விடக்கூடிய ஒரு குரூப், இன்னொன்று அந்த தகவலை நாங்கள் வெளியிலே விடலை அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப், இன்னொன்று அந்த தகவலை நாங்கள் சொன்னதுனால தான் வெளியில் விட்டாங்க அப்படிங்கிற ஒரு குரூப், இன்னொன்று தகவலா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப். இவங்க 4 பேருமே பேசி வச்சுக்கிடுவாங்க. ஒருத்தர் மீடியாவில் சொல்லுவார் நாங்கள் தான் அமெரிக்காவை அடித்தோம், இன்னொருத்தர் சொல்லுவார் அமெரிக்கா எங்களை அடித்தனால தான் நாங்கள் அடித்தோம், இன்னொருத்தர் சொல்லுவார் நாங்கள் வாண்டடாக அமெரிக்காவை அடிக்கவே இல்லை, இன்னொருத்தர் சொல்லுவார் எங்களுக்கு யுத்தம் நடக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஈரான்லேருந்து நிறைய குழப்பவாதிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், அமெரிக்காவை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஈரானில் இருக்காங்க. அமெரிக்காவை அடிக்கக்கூடாது, நம்ம பேச்சுவார்த்தை வழியாக தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அடித்தா திருப்பி அடிக்கணும், அமெரிக்கா அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அடிக்கணும் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துக்குள்ளே இருந்து இந்த சிக்கலை மேலும் 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 சிக்கலாக மாற்றுவது அப்படிங்கிறது சிலருடைய ஹாபியாக இருக்குது. சரி, அப்போ இதுக்கு ஒரு என் கார்டே கிடையாதான்னு கேட்டால் என் கார்டு இருக்குது. எங்களுடைய சாங்ஷன்ஸ், எங்களுக்கான பொருளாதார தடை எல்லாத்தையுமே நீக்குங்கள், எங்களுக்கான ஆயில் எம்பர்கோ அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக தடைப்படுத்துங்க, கடைசியாக எங்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கும் எந்த அமைப்பிடம் கொடுக்க முடியாது, அதை நாங்களே வச்சுக்கிறோம் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நியூக்ளியர் அப்படிங்கிறத நீ மறந்துரு.
டோட்டலாக அது உனக்கானது கிடையாது, நீ உலகத்தினுடைய அழிவுக்கானவன் அப்படின்னு சொல்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள். ஏன் அப்படி சொல்கிறார்? ஒருவேளை ஈரான் அந்த நியூக்ளியரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, அதே வீட்டில் இன்னொரு குடும்பமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய தம்பி ஃபேமிலியோ தங்கச்சி ஃபேமிலியோ இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இதில் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய போட்டி வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும். அண்ணனை விட தம்பி அதிகமாக சம்பாதிச்சிட்டான்னா அடுத்ததாக அண்ணனுக்கு ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் வரும். தம்பியை விட அண்ணன் சம்பாதிச்சிட்டான்னா தம்பிக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வரும். இல்லை இவங்களுக்கு வரலனாலும் சரி அவங்களுடைய மனைவிகளுக்கு வரும், இல்லாட்டி அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வரும். இப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த போட்டி அப்படிங்கிறது உலக அரசியலும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலக அரசியலினுடைய இந்த போட்டி தான் ஒட்டுமொத்தமான உலக பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் என்ன செய்யுது, ஒரு கேள்விக்குறியாக மாற்றிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி எனக்கு இது நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள், யார் எக்கேடு கெட்டு போனாலும் சரி என்னுடைய மதிப்பு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ ரொம்ப கூடுதலாக மாறிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இது என் நாட்டுக்காக. அவ்வளோதான், கடைசி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இது என் நாட்டுக்காக. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு? திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அமெரிக்கா. அமெரிக்காவை நான் கிரேட்டாக மாற்றுவேன், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், மகா அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரம். ஸோ இது எல்லாமே தான் அவருடைய விதியாகவும் அவருடைய தீர்ப்பாகவும் இருந்து வருகிறது. அது நிறைய பேருக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரான்ஸ்காரங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய 101 டிபார்ட்மெண்ட்டில் 98 டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ராட் மானிட்டரிங் ஆஸ் ட்ரை கண்டிஷன் வர்சன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு ட்ரை கண்டிஷனை ஃப்ரான்ஸ் எதிர்கொண்டு வருகிறது. ஸோ அவங்களுடைய 101 டிபார்ட்மெண்ட்ஸில் 98 டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே யாரெல்லாம் ட்ராட்டில் இருக்காங்க, பெரிய அளவில் வறட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும், எப்படி இந்த ட்ராட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக பிரச்சனைகள் உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்கி, டிராஃபிக் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், சார் பிரச்சனையே வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன், அது எப்படி டிராஃபிக்கு? நம்ம ஊரில் சிக்னல் இருந்தால் கூட டிராஃபிக் சரியாக தான் இருக்கும். ஆனால் திடுதிப்புன்னு அங்கே ஒரு போலீஸ் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் எல்லா டிராஃபிக்கும் அங்கே பயங்கரமாக காரு கீர் எல்லாமே அங்கங்கே அப்படியே ஸ்டக்காகி நிற்கும். என்னென்னு பார்த்தா, இல்லை சார் அங்கே சிக்னல் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. ஸோ ஒரு போலீஸ் நின்னாங்கன்னா அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா மெஷின்கள் சிக்னல்ஸை விட அதிகமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது யதார்த்தமாக நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி விஷயம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறவரும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நான் மூட போகிறேன் 20% அப்படின்னு சொல்லும்போது அங்கே 52% டிராஃபிக் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. எப்போ வேணாலும் பிரச்சனை பெருசாகிடலாம். தங்கத்தை வாங்கி வச்சவன் வெள்ளியை வாங்கி வச்சவங்களாம் 100 கிராம் 200 கிராம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, ஐயா இப்போ விலை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா நாளைக்கும் ஒரு $2 ஏதோ குறைஞ்சிருச்சான், இன்னும் கொஞ்சம் அடி வாங்கும், ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தங்கத்தினுடைய விலை இப்போ தரதட்டி இருக்குது அப்படிங்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய உலக அரசியலில் எண்ணெயினுடைய விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுகிறது. அமெரிக்காவினுடைய சிட்டிசன் காங்கோவில் வேலை பார்த்துட்டு இருந்தார் பார்த்துக்கோங்க. பயவுள்ள நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னையா அப்படின்னு கேட்டால் அவருக்கு எப்போலா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. திடுதிப்புன்னு பார்த்தா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் தெலுங்கானாவில் என்னவோ என்ன மறுபடியும் கொரோனா கூட்டிகிட்டு வருதான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சார் இந்த கொரோனா வருதுடே, எப்படி டிக்கெட்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. இல்லை சார் கொரோனாவா, எப்போலான்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், இதை பற்றி உலக நாடுகள் யாருமே பேச மாட்டேங்காங்களேன்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு நாடா சார் காங்கோ, அதை பற்றிலாம் ஏன் சார் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இந்த மேற்கத்திய நாடுகளுடைய அதே மனோதத்துவம் நமக்கும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடுகளை பற்றியான செய்திகளை அதிகம் தெரிந்து கொள்ளாமல் அரபுலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இவங்களுடைய செய்திகள் மட்டும்தான் நம்முடைய மீடியாக்களும் அதிகம் கவர் செய்கிறார்கள் என்பதில் எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. 90 பில்லியன் யூரோ உங்களுக்கு லோன் தான்ப்பா, அடிச்சிச்சுப்பா உக்ரைனுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி யார் கொடுத்துருக்காங்க சார்? ஐரோப்பிய ஒன்றியம். அதில் யூகேயும் ஜாயின் பண்ணிட்டாங்களாம். நானும் தாரேன் மச்சான் வச்சுக்கோ, 90 பில்லியன் மொத்தமாக அவங்க எல்லாரும் சேர்ந்து 90 பில்லியன் யூரோ கொடுக்க போகிறாங்க. அதில் என்னுடைய பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் யாரும் பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குடும்பம் சேர்ந்து ஒரு விழா நடத்தும் போது நீ என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் யூகே சொல்லியிருக்காங்க, நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், ஃபேர் கான்ட்ரிபியூஷன். அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்மர் அவர்கள்லாம் அடுத்ததாக இல்லை, அவர் கிடையாது பிரைம் மினிஸ்டர். யூகேல யார் அப்படிங்கிறதே தெரியலை. நானே நிறைய பேரை படித்து மறந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்மர் அவர்களா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தவரா, இல்லை போரிஸ் ஜான்சன் அவர்களா, இல்லை அடுத்தது ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவரா, இப்படிங்கிற பல குழப்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்க ஃபேர் கான்ட்ரிபியூஷன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டீம் காசா இனிஷியேட்டிவ்.
காசாவை காப்பாற்றுறதுக்கு சூப்பர் ஹீரோஸ் அசம்பிள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பக்கம் தோர் ஸ்பைடர்மேன்லாம் வந்து குதிப்பாங்கன்னு நினச்சா அது தப்பு. $1 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்து காசாவை நீங்கள் ரீபில்டு பண்ணுறதுக்கான உதவிகளில் ஒரு குரூப்பில் சேரலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றதுக்கு நான் ஏன்டா $1 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவழிக்கணும் அப்படின்னு கேட்டால், சார் அதுதான் அமெரிக்கா போட்ட அந்த ஒரு சட்டத்திட்டம், அதை மதித்து நீங்கள் வேணால் உள்ளக்குவாங்க, 1 பில்லியன் கொடுங்க, காசாவில் போய் உங்களுக்கான வேலைகளை செய்யுங்க, 1 பில்லியனை நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி கிரிப்டோ கரன்சிலையோ போட்டு என்னமாவது செய்கிறோம், அந்த லாபத்தை அப்படியே எடுத்து காசாவுக்கு செலவழிக்கிறோம், இப்படிங்கிற ஒரு மெத்தட் ஓடிட்டுருக்குங்க. இப்போலாம் காசு யார் தெரியுமா அதிகமாக சம்பாதிக்கிறாங்க? காசை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கோர்ஸ் எடுக்கிறவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. அதை பார்க்குறவங்களாம் மறுபடியும் ரொம்ப பெரிய அளவில் ஏழ்மையாயிட்டே இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹூத்திஸ் இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு சொப்பனம் கண்டிருக்காங்க. அந்த சொப்பனம் என்னென்னா, அவங்களுடைய அரசாங்கம், ஏமன் நாட்டு அரசாங்கமே ஹூத்திஸ் அடிக்கிற மாதிரி. நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்லன்னா அம்மாவே வந்து அடிப்பாங்களா, அதே மாதிரி நீ என்னடா சரி கிடையாதுன்னு சொல்லி ஹூத்திஸ் அவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எதை? சனா ஏர்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ட்ரோல், ஹூத்திஸினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. திடுதுப்புன்னு பார்த்தா இன்றைக்கி ஹூத்தினுடைய கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு, ஏமனுடைய கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு, ஹூத்திஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா இது, என்னையே அடிக்கிறேன்னு கேட்டால், நீ செய்கிறது எங்களுக்கு சரிப்பட்டு வரல, நீ கண்டிப்பாக என்ன செய்ய அழிக்கப்பட வேண்டிய சக்தி அப்படின்னு சொல்லி இப்போ ஏமன் நாட்டுக்கும் ஹூத்திக்கும் இடையே ஒரு பெரிய காரசாரமான விவாதம் நடந்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக ஆயில் தான். ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காக நம்ம சேவ் பண்ணக்கூடிய ஒரு உண்டியல்னு வச்சுக்கோங்க. அந்த உண்டியல் வந்து நமக்கு எப்போவாது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 500 1 லட்சம் உண்டியல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? இந்த 500 போடுவாங்க, 100 போடுவாங்க. அதே மாதிரி நாமளும் என்ன செய்வோம், நமக்கு தேவையான ஆயிலை 500 லிட்டர் 100 லிட்டர்னு அங்கங்கே சேவ் பண்ணி வைப்போம். இல்லாட்டி 5 லட்சம் லிட்டர் அப்படிலாம் சொல்லி சேவ் பண்ணி வைப்போம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அமெரிக்காவும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஆனால் அமெரிக்காவுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஆயில் கிடைக்காதனால அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆயிலிருந்து அவங்க எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. 1983 விட கம்மியான ஒரு ஆயில் அவங்களுடைய ஸ்டோரேஜில் இருக்குன்னா அது 2026 தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கே இந்த நிலைமைனா கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. ஆயிலை நம்பி, அதாவது வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.